ஆரண்ய கௌரி விரதம் என்பது அன்னை பார்வதி தேவியை வனவடிவில் அல்லது இயற்கை வடிவில் வழிபடும் ஒரு மங்களகரமான விரதமாகும். வைகாசி மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது திருமண வரம், குழந்தை பாக்கியம் மற்றும் தீராத நோய்களை தீர்க்கும். ஆரண்ய கௌரி தேவியின் மகிமைகள்: மரங்களும் மலைகளும் நிறைந்த வனாந்தரங்களில் நீக்கமற மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் அம்பிகையை ஆரண்ய கௌரி அல்லது வனகௌரி என்று போற்றுகின்றன நமது மறைநூல்கள். இயற்கையை கொண்டாடுகிற விதமாக பலவித கௌரி விரதங்களை நமது முன்னோர் ஏற்படுத்தி வைத்துள்ளனர். அவ்வகையில் மரங்கள் நிறைந்த இயற்கையான வனச்சூழலையே கௌரியாக பாவித்து செய்யப்படக்கூடிய விரதம்தான் இந்த ஆரண்ய கௌரி விரதம். ஆரண்ய தேவியானவள் அன்னை கௌரியாக ஸ்கந்த மாதா என்னும் துர்க்கையின் வடிவமாக போற்றப்படுகிறாள். ஆரண்ய தேவி மலைமகளாகவும் போற்றப்படுகிறாள். இந்த தேவியை வணங்குவதால் இயற்கை வளங்களும் பயிர்களும் செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த விரதம் இருக்கும் முறை: அன்று அதிகாலையில் நீராடி தூய ஆடை அணிந்து அம்பிகையை மனதார பிரார்த்திக்க வேண்டும். வீட்டில் விளக்கேற்றி தேவாரம், திருவாசகம், லலிதா சஹஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி போன்ற நூல்களை பாராயணம் செய்து பால், பழம், சர்க்கரை பொங்கல் அம்பிகைக்கு நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். இந்த ஆரண்ய கௌரி விரதம் கொண்டாடுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நோய்களெல்லாம் விலகும் மற்றும் செல்வ வளம் பெருகும். இந்த ஆரண்ய கௌரி விரதம் வைகாசி மாதம் அமாவாசை அடுத்து வரும் 6வது திதி, அதாவது வளர்பிறை சஷ்டி திதியில் கொண்டாடப்படுகிறது. அமாவாசை வரும் நாளை பொறுத்து இந்த விரதம் வைகாசி மாதம் அல்லது ஆனி மாதம் முதல் வாரத்தில் கொண்டாடப்படுகிறது.